வணக்கம் பானு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீகுண்டம் அருகே இந்த பள்ளி மாணவன், அதாவது 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு பேருந்திலிருந்து இறக்கி அவனை அறிவாலை வெட்டிய சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து முழுமையாக காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரியநாயகிபுரத்தைச் சேர்ந்த தங்க கணேஷ் என்பவரின் மகன் தேவேந்திரன் என்பவர் 17 வயதான இவர் திருநெல்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று பள்ளிக்கு செல்வதற்காக ஊரில் உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்தில் ஏறி ஸ்ரீவைகுண்டம் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த அரியநாயகிபுரம் என்ற பகுதிக்கு அவர் வந்து கொண்டிருந்த போது பேருந்தை வழிமறித்த 3 பேர் கொண்ட கும்பல் பேருந்துக்குள் ஏறி அந்த மாணவனை கீழே இறக்கியுள்ளது. கீழே இறக்கி அந்த மாணவனை சரமாரியாக அந்த கும்பல் வெட்டிவிட்டு தப்பிவிட்டது. இது குறித்து தகவல் அறிந்த ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த அந்த பள்ளி மாணவனை மீட்டு ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு அந்த பள்ளி மாணவனை சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து இந்த சம்பவத்திற்கான காரணம், இதன் பின்னணி என்ன என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பானு, மணிகண்டன், எதற்காக திடீரென ஒரு மாணவனை இது போன்ற கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது? முன்விரோதம் ஏதேனும் காரணமாக இருக்கிறதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக பானு, நமது சத்தியம் தொலைக்காட்சிக்கு தற்போது இந்த நிமிடம் ஒரு பிரத்யேக தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அந்த தகவலில் அந்த கபடி விளையாட்டில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த அரிவாள் வெட்டு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இந்த அரிவாள் வெட்டு ஏற்கனவே நடப்பதற்கு இந்த முயற்சி நடந்ததாகவும் கூறப்படும் நிலையில் இன்று அந்த சம்பவம் அதிர்ச்சிகரமான சம்பவம் அரங்கேறியுள்ளது. பானு.